friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கலை வந்து எப்படி ரொம்ப டேஸ்டா அதே சமயத்துல ரொம்ப சாஃப்டா சாப்பிடுறதுக்கு இதமா செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அது வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பருப்பை வறுத்துட்டு போடும்போது பொங்கல் வந்து இன்னும் நல்லா வாசமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 1/4 கப்பு அரிசி பருப்பு கூட நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் வந்து நான் 3 கப்பு தண்ணியாகவும் 1 கப்பு வந்து பாலாகவும் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து பால் ஊற்றி சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து பால் சேர்க்க தேவையில்லை. இப்போது இதை குக்கரை மூடிட்டு நம்ம வந்து 3 விசில் விட்டுறலாம். விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப்பு அரிசி பருப்புக்கு 1/2 கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக அச்சு வெல்லம் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறதை விட இந்த மண்டை வெல்லம் இல்லை உருண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா பொங்கல் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது லைட்டாக கரையிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மேலே லைட்டாக படுற மாதிரி இருந்தால் போதும். அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு நல்லா பாகு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வடிகட்ட போகிறோம். நீங்கள் வந்து இதில் பாகுலாம் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன தூசி அதை மண் அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாகை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாகை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கும் போது அப்பப்போ வந்து பாகோட கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி பாகை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாகு விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாகு வந்து கரையக்கூடாது, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பு இதை வந்து லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மசிச்சுட்டு அந்த சாதத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை பாகு சாதம் எல்லாமே ஒன்று சேர்ற கலந்து வர மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போதைக்கு கட்டி எதுவும் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிளறியாச்சு. இந்த சர்க்கரை பாகு சாதம் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட ஒரு 4-5 ஏலக்காவை நசுக்கி நல்லா பவுடர் பண்ணி அந்த ஏலக்காய் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதை வந்து நெய்யோடு அப்படியே சேர்த்து நல்லா ஒரு தடவை அந்த சக்கரை பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு ஸ்வீட்டில் சேர்க்கும்போது அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கடைசியாக வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக சுட சுட பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான சர்க்கரை பொங்கலை இந்த பொங்கல் பண்டிகைக்கு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.